ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோமதி பிரியா. எல்லாருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்ஷகள். ஹாப்பி ஓணம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கநாதன் சுவாமி டெம்பிள் திருச்சூரில் இருக்கேன். இங்கே எவ்ரி வருஷம் திருச்சூர் பூரம்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது இந்த வடக்கநாதன் சுவாமி டெம்பிளில் தான் நடக்கும். அன்றைக்கி 300க்கும் மேற்பட்ட யானைகளை அழகாக அலங்கரித்து மணிப்பட்டெல்லாம் வச்சு நெற்றிப்பட்டெல்லாம் வச்சு கேரளா ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சர்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸோட சூப்பராக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம ஒரு சித்திரை திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி நானும் நினச்சிட்டே இருக்கேன். பட் என்னால் இது வரைக்கும் முடியலை. நெக்ஸ்ட் இயர் இல்லை அப்கமிங் இயர்ஸில் கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஏப்ரல் மே அந்த டயத்தில் தான் அது நடக்கும். இது ஓணத்துக்காக திருச்சூரில் ரெடி பண்ணி வச்சுருக்க பூக்கோலம். என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக ஒரு பூக்கோலம் நான் லைவாக நேரில் பார்த்துருக்கேன். நிறையா ரீல்ஸில் யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ லைவாக இத்தனை பேர் வெயிலுன்னு கூட பார்க்காம அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வேறு லெவலில் காமிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த உற்சவம் செட்டப் மாதிரி ஃபெஸ்டிவல்னால் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பூக்கடைகள்லாம் இருந்துச்சு. நான் ஒரு பூக்காரி தானே மீனா. ஸோ எனக்கு பூக்களை பார்த்தா அதுவும் கலர்ஃபுல்லான பூக்கள் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கேயும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்தது பரமைக்காவு பகவதி அம்மன் டெம்பிள். இதுவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பிரசாந்தமாக செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போனோன்னு இந்த மாதிரி பஜனை பாடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே செட்டு முண்டு உடுத்திட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த வைப்பு. நெக்ஸ்ட்டு நான் திருச்சூரில் இருக்க ஜூ, அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரி, மியூசியம், இந்த மாதிரி எல்லாத்துமே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேனாலும் சுற்றலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரளா ட்ரெடிஷ்னல். இது அரண்மனை, தம்புரான் அரண்மனை, சத்தன் தம்புரான் அரண்மனை சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு, நிறையா ஷார்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரே ஒரு நாளில் திருச்சூரை எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்ப என்ன சொல்கிறது, பக்காவாக செம்மையாக என்ஜாய் பண்ணேன். கேரளா ஃபுட்டாக இருக்கட்டும், கட்டஞ்சாயாக இருக்கட்டும், சாயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், பழம்பொரி, அப்புறம் இலை அடை, பரோட்டா, சிக்கன் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரிப்பு. அதுவும் இது பாருங்களேன், இந்த ஏரி ரோட்டோட மெயின் சைடு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பூங்கா வச்சு மெயின்டைன்